எல்லாருமே என்னைய அவாய்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சினிமால சொல்லவே வேணாம்ல. லேசா தும்முனா கூட முடிஞ்சுச்சு போல, அவ்வளோதான். இனி அவன வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அவன வச்சு ட்ராவல் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு என் காதுக்கு எட்டுற அளவுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவர வச்சு பண்ண முடியாதுங்க. ஏன்னா இப்போவோ அப்போவோன்னு இருக்காரு. முடிஞ்சிரும்ன்றாங்க. இப்படிலாம் சொன்னங்க டைங்கள் வேற. வேண்டா வெறுப்பா எல்லாரும் தூக்கி போட்டு ஒதுக்குற ஒரு விஷயம். ஒரு தேவையில்லாத ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் கூட ஒரு 4 பேத்துக்கு உதவுதுன்னா, நம்ம வந்து 4 பேத்துக்கு செய்றது நல்லா இருக்கிறதுல தப்பே கிடையாது. உன் லைஃப் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஊர் உலகமே சொல்லும்போது, அங்க எடுக்கணும் நம்ம டேக் ஆஃப். இந்த சிக்கான டயத்துல இவன் வருவானா? இவன் இருப்பானா? இவன் தாங்குவானான்னு நினைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல எனக்கு எங்கள் ஆண்டவரே அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணார். எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, ஊறுகாயெல்லாம் தொடவே அந்த பக்கமே போயிடக்கூடாது. அவங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லி வீட்டுக்கு வந்து சாரி, புடவை, வேட்டி, சட்டை எல்லாம் கொடுத்துவிட்டு கம்பேக் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபஸ்ட்டு உங்களை இப்படி பார்க்கறதுல எங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் ரீடிங் எனக்கு ரொம்ப படிச்சிருவேன். ஓகே ஓகே. நீங்கள் மதுரை எஸ்என் காலேஜில் தானே படிச்சீங்க? ஆமாம். 2016 ஐ திங்க் பாஸ் அவுட். இப்போ கொஸ்டின் சூப்பர் சீனியர் சார். அப்படியா? காலேஜ். ஆனால் இப்படி உங்களை பார்க்குறது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பின்னு. ஏன்னா சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, எல்லாருமே வந்து என்ன இப்படி இருந்தார், இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு தான் இருந்தோம். இப்படி கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு படமா? அதுக்கு எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து 2 விஷயம். ஓகே. ஒன்று ஃப்ளைட்டு, இன்னொன்று குப்பை தொட்டி. எப்படின்னா ஃப்ளைட்டு வந்து கிளம்பி அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த ரன்வேயில் போகும். ரன்வே வந்து ஒரு எட்ஜில் வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் ரன்வே முடிஞ்சிருச்சு நம்ம நினப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அது டேக் ஆஃபே ஆகும். அது மாதிரி உன் லைஃப் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஊர் உலகமே சொல்லும்போது அங்கே எடுக்கணும் நம்ம டேக் ஆஃப். அது ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்னொன்று குப்பை தொட்டி. குப்பை தொட்டி வந்து தெருவில் இருக்கும். வேண்டா வெறுப்பா எல்லாரும் தூக்கி போட்டு ஒதுக்குற ஒரு விஷயம். அந்த ஒதுக்குற ஒரு விஷயத்தில் கூட ஒருத்தன் வந்து தனக்கு தேவையான ஒரு கம்பி எடுத்துகிட்டு போவான், ஒருத்தன் பழைய பேப்பர் எடுத்துகிட்டு போவான், ஒரு நாய் வந்து தனக்கு வேண்டிய சாப்பாடு எடுத்துகிட்டு போகும். ஒரு தேவையில்லாத ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் கூட ஒரு 4 பேத்துக்கு உதவுதுன்னா, நம்ம வந்து 4 பேத்துக்கு செய்கிறது நல்லா இருக்கிறதுல தப்பே கிடையாது. இது 2 தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். இப்படி பின்னிவிட்டேனா அண்ணே இது ஸ்பாட்ல வந்ததா? இல்லை இது எனக்கு நிக்கில் சொன்னார். அதை நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன். அது ஓகே தான், நல்ல விஷயம் தான். அது நல்ல விஷயத்தை எந்த இடத்துல சொல்லணுமா உபயம் சொல்லிடணும். நானே குப்புறப்படுத்தி யோசிச்சேன் அப்படின்றதான் கிடையாது. கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு இதாக சொன்னீங்க. ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குமா? கண்டிப்பாக, டெஃபினட்டாக. அது கரெக்டான ஒரு இயக்குனர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அதுதான். ஏன்னா வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண மாட்டிக்கிட்டேன்னு ரியாக்ஷன் இல்லை மாட்டிக்கிட்டேன்னா அப்படி க்ளோஸ் கட் நம்ம நமக்கான தீனின்னு தேடுவோம்ல, அப்போ அதுக்கான யார்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்றப்ப அது கரெக்டாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணது சிங்கப்பூர் சலூன். அது எங்கள் வாத்தியார் எடுத்த படம் கோகுல். அது எனக்கு ஒரு நல்ல பேர். இந்த சிக்கான டயத்தில் இவன் வருவானா, இவன் இருப்பானா, இவன் தாங்குவானான்னு நினைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல கொஸ்டின் மார்க்கை அடிச்சுட்டு டிக்கு போட்டு 100% பாஸ் அப்படின்னு போட்டப்படாது. அதுக்கடுத்து வந்து அது கரெக்டான படங்கள் எது அமைன்னு பார்த்தா கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த படம் அது சரியான தீனி. எனக்கு மட்டும் இல்லை, ஓவராலாக எல்லாருக்குமே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கோகுல் சார் வந்து ஃபஸ்ட்டு உங்களை இப்போ இந்த சிங்கப்பூர் சலூனுக்கு கூப்பிட்ட ஒரு மொமெண்ட். அதான் எல்லாருமே என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சினிமாவில் சொல்லவே வேணாம்ல. லேசாக தும்முனா கூட முடிஞ்சுச்சு போல, அவ்வளோதான். இனி அவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அவனை வச்சு ட்ராவல் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு என் காதுக்கு எட்டுற அளவுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இதனால் யாருமே என்னை கூப்பிட்றதில்ல, எந்த இயக்குனரும் கூப்பிட்றதில்ல, எந்த ஷோக்குமே அவரை வச்சு பண்ண முடியாதுங்க. ஏன்னா இப்போவோ அப்போவோன்னு இருக்காரு, முடிஞ்சிரும்ன்றாங்க. இப்படிலாம் சொன்னங்க டைங்கள் வேறு. அதை தாண்டி வந்து கோகுல் சார் வந்து ஃபைட் பண்ணுறாரு அந்த ப்ரொடியூசர்கிட்ட. இல்லை, ரோபோவை நான் கொண்டாந்து இதில் பண்ண வைப்பேன், அவனால் முடியும், அவன் அவ்வளோ பொட்டன்ஷியனால் உள்ள ஆள், ரெண்டாவது ரொம்ப கான்ஃபிடென்ட்டான உள்ள ஆள், அதனால் அவனால் முடியும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப அவனுக்கு
கண்டிப்பாக அவன் ஸ்கோர் பண்ணுவான், அவனை நான் கொண்டு வர்றேன், என் மேலே கான்ஃபிடெண்ட்டாக கொடுங்கன்னு சொல்லி ஃபைட் பண்ணி என்னை கொண்டு வந்தார். அப்படி ஃபைட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி சிங்கப்பூர் செல்வன் வந்து இந்த வருஷத்துடைய ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன பழையபடி வந்துட்டானடா. ஏன்னா நமக்கு எத்தனையோ பேர் எண்டு கார்டு போடலாம்னு நினச்சான். நான் எண்டு கார்டு போட்டு வந்துட்டேன்லாம் சொன்னேன், எடுத்து போடுறான் என் ரெக்கார்டுன்னு சொன்னேன். எப்படின்னு எண்டு கார்டு போட நினைச்சவங்க நான் ஒரு ட்ரெண்டு கார்டு போட்டேன்னு. இருந்தாலும் அது எந்த இடத்துல நம்ம உபயோகிக்கிறோம்ன்றது ஒன்று இருக்குல்ல. பஞ்ச் எங்க வருது? ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து எனக்கு கரெக்டான ஒரு படம். புதுசாக ஒரு ப்ரொமோஷன், நடிகராக மட்டும் இல்லாமல் மாமனாராகவும் ப்ரொமோஷன் ஆயிருக்கீங்க, இப்போ தாத்தாவும் ஆக போகிறீங்க. ஸோ இந்த ஜேர்னி எப்படின்னு இருக்குது? ஆமாம், தமிழ்நாட்டில் ஒரு இளம் தாத்தான்னு கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லையா சார்? நீங்க சொல்றது தானே, நீங்க சொல்றது. அது பாருங்க எப்படி இளம் தாத்தா. இளம்ங்கிறது யூத்து, யூத்தா ஒரு தாத்தா. அதான் ஒரு டைரக்டர் டச் ஒரு தாத்தா எப்படி பிடிக்கிறாரு பாருங்க. சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா எல்லாருக்கும் அந்த கொடுப்பன அமையுமான்றது தெரியாது. பட் பயங்கர ஹாப்பி, ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஆஃப்டர் 4 months. நீங்கள் ஏதாச்சும் அட்வைஸ் கொடுத்துருக்கீங்களா பொண்ணுக்கு இந்த மாதிரி இந்த ப்ரெக்னன்சி இல்லை, அவங்க டைம்? நம்மளை விட பயங்கரமாக இருக்காங்க. எல்லாமே எல்லா விஷயத்துலையுமே அவங்க ஹைலி எல்லாமே தெரியுது. ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண அவசியமே இல்லை. அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம சில இன்புட் ஏதாவது எடுத்துக்கணுமே ஒழிய நம்ம எதுவும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கோம், இந்த மாதிரி நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம், அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இந்த டைமில் நீங்கள் அட்வைஸ் கொடுத்துருப்பீங்களே? கொடுத்தா யார் கேட்குறா? அந்த காலம்லாம் இப்போ வீட்டில் சொன்ன செருப்பு கழட்டி ஷெவலில் சப்புன்னு அரைஞ்சிடறாங்க. ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன்றாங்க, 4 பேர் இருக்காங்க கூட பார்க்க மாட்டேன்றாங்க. தனியாக கூட்டு போய் கூட அடிக்கலாம், 1 minute அப்படின்னு டப்புன்னு அடிச்சு போகிறாங்க. ஆஃபீஸ் ரூம் வாங்கன்ற மாதிரியா? ஆமாம், சாரிங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க அடிச்சுட்டு. பெரிய வருத்தமான சாரிங்க தெரியாம அடிச்சுட்டு கூட. அதனால ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் தான் அது. இப்போ நீங்கள் கம்பேக் கொடுத்த ஒரு படம் சிங்கப்பூர் செல்வன். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் செலிபிரிட்டி சைடில் இருந்து உங்களுக்கு வந்து விஷ் பண்ண யாராச்சும் இருக்காங்களா டக்குன்னு ஃபோன் பண்ணி? எனக்கு எங்கள் ஆண்டவர் அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணார். எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, ஊறுகாலாம் தொடவே அந்த பக்கமே போயிடக்கூடாது. அவங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லி வீட்டுக்கு வந்து சாரி, புடவை, வேட்டி, சட்டை எல்லாம் கொடுத்துட்டு கம்பேக் அப்படின்னு சொல்லி, அதாவது நமக்கு நைட்டு 10 மணி, அவருக்கு ஏர்லி மார்னிங் 5 மணி அமெரிக்காவில். 5 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ எந்த இடத்துல நம்மளை வச்சிருக்காரு அவர் மேல ஆண்டவர் தானே சொல்றாரு. மிகப்பெரிய அன்பு. அதில் அப்போ சொன்னார், எங்கே போனாலுமே வந்து வீட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்ன பெரிய இவரா வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாரோ, இப்போ ப்ரொடக்ஷன் சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டாரோலாம் கிண்டல் பண்ணுவாங்க. நமக்கு தேவை நம்மளுடைய ஃபிசிக்கு தான், நம்மளுடைய உடல் தான் பார்த்துக்கணும். இந்த டயத்தில் வீட்டில் ஜாயின்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி சமைக்கணுமோ அதை வீட்டிலே சமைச்சு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. நான் சும்மா இருக்காமல், சார் நான் வீட்டில் தான் சார் இருந்து கட்டிட்டு போகிறேன், கட்டினது மட்டும் இல்லை சார், கட்டினதையும் சேர்த்து கூட்டிகிட்டு தான் சார் போகிறேன் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் சிரித்தார். பரவாயில்ல, காலையில் ஆண்டவர் 5 நிமிஷம் சிரிக்கி வச்சுட்டோம், அந்த ஹாப்பி அப்படின்ட்டு. டப்பிங் ஆர்டிஸ்டாக மாறுறது இருக்குல்ல, ஸோ அது சொல்ல முடியுமா? எனக்கு டப்பிங் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு படத்துக்கு மேக்ஸிமம் வந்து 1.5 மணி நேரம் தானே எடுப்பேன். வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கூட இப்போ நீங்கள் டப்பிங் வச்சா கூட 1.5 மணி நேரத்தில் படத்தை முடிச்சிருவேன். சரசரன்னு அப்படியே மைண்டில் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய பேர்கிட்ட நான் பாராட்டும் வாங்கியிருக்கேன். என்னங்க இவ்வளோ டக்குன்னு இன்ஜினியருக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆகும் டப்பிங்கில் மட்டும். சில பேர்லாம் ஒரு டயலாக்கை தாண்டக்குள்ள இன்ஜினியர்லாம் சூசைட் பண்ணிக்கலாம்ன்ற அளவுக்கு போயிடுவேன். காலையில் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காருவேன். கோயிலுக்கு போயிட்டு பட்டை அடித்து முருகன் கோயிலுக்கு போய் இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்னா அது ஒரு டயலாக்கை தாண்டக்குள்ளே 4 காப்பி குடிச்சிருவேன், டப்பிங் பேசுகிறவன் 5 ஜூஸ் குடிச்சிருவேன், கொஞ்சம் வேர்க்குது ஏசியை போடும்பேன், ஏசியை அமர்த்தும்பேன், வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வரேன்பேன், தாலி அறுத்துருவாங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி ஆட்கள் நடுவில் இப்போ நம்மலாம் போகும்போது என்கிட்ட நிறைய இன்ஜினியர் வந்துட்டிங்களா சூப்பர்ண்ணே கலான்னு போகும்னுட்டு அப்படியே பறக்கும். நமக்கு வந்து சவுண்ட் அந்த இன்ஜினியர் வந்து அப்படியே பம்பரமாக இருக்கணும். அதே மாதிரி டப்பிங் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு படத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம்னா எடுத்த உடனே எனக்கு 1 more போகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்ல நான் விட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நீ ஃப்ளோவில் விட்டுருங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது ஃப்ளோவில் விட்டு போய் 1 நாள் 2 நாள் கழித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் சொல்லுங்கள். கரெக்ஷனுக்கு முன்னாடியே நான் 1க்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருவேன். இது சென்சாருக்கு பிரச்சனை, இது டைரக்டருக்கு பிரச்சனை,
இது ஹீரோக்கு பிரச்சனை, இந்த கம்பெனிக்கு பிரச்சனை, இது உங்களுக்கு பிரச்சனை, இது ஆடியன்ஸுக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருவேன். அதனால் எது வேணாலும் வச்சுக்கிட்டு நானே கொடுக்கறதுனால அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ அதனால் டப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.